ஹலோ கைஸ், நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியாததுக்கு ஒரு சின்ன எனக்கு ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் கண்டினியூஸாக போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரி, லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேலிடேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ வேலிடேஷனை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். வேலிடேஷனா என்னென்னா, நமக்கு ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இல்லைன்னா, அந்த விஷயம் வந்து தப்பாக இருக்குது, அந்த நான் கேட்ட டேட்டா வந்து இல்லை, ஸோ இது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இதுதான் ப்ராப்பரான வேலிடேஷன். சரிங்களா? வேலிடேஷனில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மேனுவல் வேலிடேஷன், ரெண்டாவது சிம்பிள் வேலிடேஷன். நம்ம இப்போ சிம்பிள் வேலிடேஷனாக என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இது பழைய ப்ராஜெக்ட் தான். நம்ம வந்து வெப் ரவுட்டிங்குள்ளே போய்க்கிறோம். ரவுட்டிங்கில் போயிட்டு நான் ஒரு ரவுட்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஒரு ரவுட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூன்னு வச்சுக்கிறேன். இதை நம்ம வேலிடேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம வியூன்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். புரியலன்னா பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த செக்ஷன்லாம் புரியும். டேரெக்டாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, வியூங்கிற ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. சரி, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு டேட்டாவை நம்ம இதில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? ரிட்டர்னில் மட்டும் நம்ம இதை எடுத்து விட்டாச்சு. இதை எடுத்துகிட்டு எனக்கு டெக்ஸ்ட்டு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரி, இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரிட்டன் பண்ணுற எல்லா டேட்டாவுமே ப்ரௌசரில் ரெண்டராகி தான் தெரியும். சரிங்களா? நம்ம அது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா, நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்லாஷ் வியூன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஸ்லாஷ் வியூன்னு ஆப்ஷன் இருக்குது, நம்ம கொடுத்து பார்க்கலாம். சரி, ஹலோ வேல்டு எனக்கு ஒர்க் ஆகுது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு இடையில நான் ஒரு வேலிடேஷன் போட போகிறேன். என்னென்னா, எனக்கு நேமும் அண்ட் ஏஜ் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ஹலோ வேல்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வேலிடேஷன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோலரில் ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இது வந்து எனக்கு அங்கேருந்து வர்ற டேட்டா பேராமீட்டர்ஸை கெட் பண்ணுறதுக்கு, இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிக்வெஸ்ட்டை வந்து எடுக்கிறேன். ரிக்வெஸ்ட்டை வந்து வேலிடேட் பண்ணி நான் கொடுக்குறேன். சரி, வேலிடேட் பண்ணு. அந்த வேலிடேட் பண்ண டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேமு ஏஜ்னு வரும். அது நேமு எனக்கு கண்டிப்பாக இருக்கணும், அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். மேக்ஸிமம் 255 கேரக்டர் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதேமாதிரி ஏஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அது எனக்கு நம்பராக தான் இருக்கணும். மேக்ஸிமம் 0 வேல்யூவாவது கண்டிப்பாக, மேக்ஸிமம் வந்து 0 நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். 0 நம்பர்ஸ்னால் இது லென்த்து 0 லென்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இது வந்து மேக்ஸிமங்கிறது 250 லென்த் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை வந்து டேரெக்டாக இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு அவுட்புட் வராது. கீழே உள்ள க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது தேவை கிடையாது நமக்கு. அது டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அது என்னென்னு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். சரி, என்ன சொல்லுது பார்த்தீங்களா, டேரெக்டாக யூ டு மெனி டைம்ஸ், அதாவது ரீடைரக்ஷன் வந்து அங்கேருந்து எனக்கு என்னென்னா, இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹெல்ப்பர் மெத்தட்னு சொல்லியிருப்பாங்க. வேலிடேஷன்லேயே 2 ஹெல்ப்பர் மெத்தட் யூஸ் பண்ணுறது, ஃபேக்கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறது. ஹெல்ப்பர் மெத்தட் நம்ம பண்ணுறோமோ, எங்கேருந்து ரெக்வெஸ்ட் வருதோ அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆயிரும், தப்பாக இருந்துச்சுன்னா. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சரி, இப்போ கரெக்டாக கீழே உள்ளது இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் வந்து பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதில் நேம்ங்கிற பேராமீட்டர்ஸில் ஜோன் நம்ம கொடுத்துக்கிறோம். ஜோ அண்டு ஏஜில் வந்து ஒரு 30 கொடுத்துக்கலாம். சரி, இப்போ எனக்கு ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு வேலிடேஷன் பார்த்துட்டு பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு எரர் வருது, அந்த எரரை வந்து எனக்கு எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால், நம்ம இதை ஃபார்ம் மூலமாக வந்து ஒரு வேலிடேஷன் பண்ணலாம். அப்போ தான் எரர் எப்படி கெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்க முடியும். இதே இது ஏபிஐ கீ இருந்துச்சுன்னா, ஏபிஐயில் வந்து ரிசல்ட் வந்து அந்த மாதிரி பேராமீட்டர்ஸில் எரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே ரிட்டர்ன் காமிச்சிரும். ஸோ வந்து நம்ம இதை வந்து ஃபார்மில் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இது நம்ம வந்து ஏபிஐ கீ போடலை, நம்ம வந்து டேரெக்டாக ஒரே சர்வருக்குள்ளே ரன் பண்ணுறோம். ஸோ ஏபிஐ கீ நான் வந்து எப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக ஒரு ஏபிஐ கீயை போட்டு ஏபிஐ கீயை கால் பண்ணி டேட்டா எடுக்கும்போது தான் நமக்கு நெட்வொர்க் டேப்பில் வந்து டெவலப்பர் ஆப்ஷனில் பார்க்க முடியும். மற்றபடி டேரெக்டாக அந்த இப்போ ரவுட்டிங் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது நெட்வொர்க் டேப்பில் நம்ம பார்க்க முடியாது. அது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அது இப்போ கமெண்டில் போடுங்க. அப்படின்னா என்ன, ஏபிஐக்குனா என்ன, எப்படி ஷோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ பர்சனலாக போடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்முக்கு நம்ம போய்க்கலாம். நான் ரவுட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபார்மை நான் க்ரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதாவது எனக்கு ஒரு ரவுட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு ஃபார்முங்கிற விஷயத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபார்ம் வேண்டாம், விசிபிள்னு ஒரு ரவுட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். அதில் விசிபிள்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் நான் க்ரியேட் பண்ணுங்க. இது வந்து உங்களோட நேம் தான், நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்
விசிபிள் கொடுத்தாச்சு. இது எனக்கு தேவை கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டன் வந்து ஒரு வியூவை தான் நான் ரிட்டன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம வந்து வெல்கம்ங்கிற ஒரு பேஜில் வந்து நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம். ரிட்டன் வந்து வியூனா என்னென்னா பேஜ், சரிங்களா? வியூ செக்ஷனில் உள்ள வெல்கம்னு ஒரு பேஜ், நான் அந்த பேஜ் எனக்கு ரிட்டன் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வியூக்கு போய்க்கலாம். ஆல்ரெடி இந்த வச்சுருக்கோம், இந்த பேஜுக்கு வரும். சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா, வியூங்கிறத விட நான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் போயிட்டு முதல்ல நான் எனக்கு இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து அந்த டேட்டா பாஸ் பண்ணணும். இப்போ ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணோம்ல, ஸோ அதை எப்படி இதில் பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெப்பில் போயிட்டு இதில் வியூ இந்த இதுக்கு போச்சுன்னா இந்த வியூ ஃபங்க்ஷனுக்கு போகணும். நம்ம கரெக்டாக கொடுத்து வச்சுருக்கோம், சரிங்களா? ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு வெல்கமில் போகிறேன், வியூ ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன். இதில் வந்து நேமு அண்ட் ஏஜ், சரிங்களா? இந்த 2 மெத்தட் தான். நான் இந்த 2 நேம் தான் நம்ம தேவையான டேட்டா, சரிங்களா? சரி, இதை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரவுட்டிங் பேஜில் நம்ம என்ன விசிபிள்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க. ரவுட்டிங் பேஜில் வெப்பில் விசிபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த விசிபிள் கொடுத்தோன்னா ஃபஸ்ட் நமக்கு அந்த ஃபார்ம் வந்து செக்ஷன் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு ஓகே, விசிபிள் கொடுத்தாச்சு, சரிங்களா? விசிபிள் கொடுக்கும்போது நமக்கு எரர் வருது. ஏன்னா மெத்தட் வந்து கெட் மெத்தட் நாட் சப்போர்ட்டட். கெட் மெத்தட் இருக்குது, நாட் சப்போர்ட்டட் ஃபார் திஸ் ரவுட்டு. சப்போர்ட் மெத்தட் போஸ்ட்டு, அதாவது இது வந்து இதுக்குள்ளே உள்ள ஃபார்ம் வந்து போஸ்ட் மெத்தடில் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் இந்த ரவுட்டு க்ரியேட் பண்ணுறது கெட் மெத்தடில் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த மெத்தடை மாற்றுக்கன்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த வியூங்கிற மெத்தட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா இதை போஸ்ட்டாக மாற்றணும். நான் என்னென்ன எரர்ஸ்லாம் செய்கிறேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களாலே அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கொடுத்தோடனே எனக்கு இப்போ வந்து ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகலை, என்னென்னு பார்க்கலாம். விசிபிளில் எனக்கு வியூன்னு நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மில் போய் நான் செக் பண்ணுறேன். ஃபார்ம் இந்த இருக்குது வெல்கமில், இதில் ஸ்லாஷ் வியூங்கிறது போஸ்ட் மெத்தடில் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வெப்பில் ஸ்லாஷ் வியூங்கிறது நான் போஸ்ட் மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓகே, இது வந்து கெட் மெத்தட், சரிங்களா? இதை மாற்றணும், நான் அதை மாற்றிட்டேன். ஓகே, இது வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் அது சப்போர்ட் ஆகாது, சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கெட் மெத்தட் இதை மாற்றியாச்சு. இந்த கெட் மெத்தட் மாற்றினா தான் அந்த விசிபிலிட்டிஸ் எனக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? சரி, நான் வந்தாச்சு, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்மிட் நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு இதே பேஜ் தான் ரிட்டன் ஆகுது. ஏன்னா அந்த டேட்டா எதுவுமே எனக்கு ரிட்டன் டேட்டா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு இங்கே டேட்டா நான் கொடுக்க வேண்டிய டேட்டா எதுவுமே வந்து எனக்கு கொடுத்த டேட்டா வந்து வேலிடேஷன் கரெக்டாக இல்லை. இப்போ வேலிடேஷன் செக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இருக்குது ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு வியூலாம் ஆல்ரெடி சொன்னது தான். இதை வேலிடேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 விஷயத்தையும் வேலிடேட் பண்ணியிருக்கோம். இது வந்து கரெக்டாக இல்லாததுனால எனக்கு இந்த இடத்துல தப்பாக வருது. சரி, ஒருவேளை சப்போஸ் நேமு ஏஜ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் வச்சுக்கோங்களேன். நேம் வந்து ஜோ, ஏஜ் வந்து 30 இப்படி நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அதில் நமக்கு தேவையான கண்டிப்பாக வேலிடேஷன் டேட்டா இருக்கிறதுனால எனக்கு பிரிண்ட் ஆகுது, மற்றபடி பிரிண்ட் ஆகலை. சரி, இதில் வர்ற எரரை எப்படி நான் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம கண்ட்ரோலர் நம்ம அந்த வெப்பேஜுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். சரி, வெப்பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக எரர் ஏதாவது அக்யூர் ஆச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, பிளேடு சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளேட் சிம்பிள் வேண்டாம், நம்ம இந்த மாதிரி இஃப் கண்டிஷனில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் எரர்ஸ் எரர்ஸ் எனி, இந்த மாதிரி ஒரு மெத்தட் உண்டு, சரிங்களா? இந்த எரர் வந்து வந்துச்சுன்னா அந்த எரரை ஒவ்வொன்றா கேப்சர் பண்ணி அதை எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார் ரீச்குள்ளே நம்ம எழுதியிருக்கோம், சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து அதில் டேட்டா கொடுக்குறேன், எம்டியாக கொடுக்குறேன். ஓகே, த நேம் ஃபீல்ட் இஸ் ரெக்யூர்டு, த ஏஜ் ஃபீல்ட் இஸ் ரெக்யூர்டு, ஒரு வேலிடேஷன் காமிச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் ஏதாவது எரர் இருக்கா, இஃப்பில் வந்து எனி எரர்ஸ் எனினா அங்கேருந்து வர்ற டேட்டாவில் இந்த எரர்ஸ் மெத்தடை பட்சத்தில் இருக்கும்போது இது என்ன பண்ணணும்னா, ஏதாவது எரர் இந்த பேஜில் வந்திருக்கான்னு நம்மளை செக் பண்ணணும். ஆமாம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு எரரையும் வந்து அறையாக வந்து இது வந்து நமக்கு வர்ற டேட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா அறையில் இருக்கும். அறையாக இருக்கணும்னா நம்ம ஒவ்வொரு எரரையும் வந்து ஒவ்வொரு டேட்டாவையும் தனித்தனியாக பிரிக்கிறோம். பிரித்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம், சரிங்களா? பிரிண்ட் பண்ணோன்னா இதில் எப்படி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த அட் சிம்பிள் யூஸ் பண்ணால் தான் இது வந்து பழைய பிஹெச்பியில் வந்து அந்த பிஹெச்பி சென்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வேலை பிளேடு ஃபைலில் வந்து அட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இது அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு தடவையும் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்க, டேரெக்டாக உள்ளே கொடுத்துட்டு எதில் தேவையோ அதில் மட்டும் நம்ம இந்த மாதிரி அட் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம் பிஹெச்பி டேக்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபார் ஈச்சில் இந்த எரர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதை வந்து ஃபார் ஈச் மெத்தட் ஆல்ரெடி என்னென்னு உங்களுக்கு தெரியும். தெரிலனா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு தடையும் அந்த எரர் வந்து பிரிண்ட் ஆகுது, சரிங்களா? சரி, இப்போ வந்து நான் ஜோனு கொடுக்குறேன்.
ஜோன் கொடுத்துட்டு இதில் வந்து இது ஏஜ் 13 கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ என்ன நடக்கும் பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆக வேண்டாம். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, அதில் கொடுக்குற டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் கண்ட்ரோலருக்கு போய்க்கலாம். கண்ட்ரோலுக்கு போயிட்டு இதில் வந்து ஜேசன் டேட்டாவில் நீங்கள் என்ன கொடுக்கலான்னா, ரெக்வெஸ்ட் ஏஜ் நேம் ரெக்வெஸ்ட் ஏஜ் எனக்கு அங்கே வர டேட்டாவை அப்படியே பிரிண்ட் பண்ண அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஜோ 30 சரிங்களா வந்துருச்சா, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? வேலிடேஷன்னா இவ்வளோ சிம்பிள் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேக்கெட்டில் ஒரு வேலிடேஷன் உண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா டேரெக்டாக ரிட்டன் ஆகாது. நீங்கள் மேனுவலாக தான் எந்த பேஜுக்கு ரிட்டன் பண்ணணுங்கிற விஷயத்த நீங்கள் அதில் பண்ண முடியும். எரர்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஹேண்டில் பண்ணுற இதை விட அது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் ஹெல்ப்பர் கிளாஸ்க்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய விஷயத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.